ஜூலை 11. ஜூலை 11 பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பாப்புலேஷன் டே. உலக மக்கள் தொகை நாள். மக்கள் தொகையை பார்த்தீங்கன்னா, வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. வருஷம் எல்லா நாடுகளையும் மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. இந்த மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஃபேமிலி பிளானிங் பத்தின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு போணும். அதுமாரி ஜெண்டர் ஈக்வாலிட்டி, பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு ஈக்குவலா பொண்ணுங்களுக்கும் வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கணும். 2 பேரும் சரிசமமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வச்சிருக்காங்க. அதுமாரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு எசென்ஷியல் ஆயில்ஸ் டேங்கிறாங்க. எசென்ஷியல் ஆயில்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த செடிகள்லேருந்து எடுக்கக்கூடிய மூலிகை எண்ணெய்ன்னு வந்து சொல்லலாம். இந்த எண்ணெயில பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. இந்த எண்ணெய் இந்த மாதிரியான எசென்ஷியல் ஆயில்ஸை நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணணும். இந்த எசென்ஷியல் ஆயில் பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வச்சிருக்காங்க. ஆமாம், இந்த நாளை பார்த்தீங்கன்னா சியர் அப் லோன்லி டேங்கிறாங்க. பொதுவாக வந்து மனுஷங்க வந்து தனிமையாக இருக்க நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. தனிமையாக இருக்கிற பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ரொம்பவே போர் அடிக்கும். சில பேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபெயிலியராக வந்து ஒரு மாதிரி ஒரு போர் அடிக்கும் அவங்களுக்கு. அது அவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது. அப்படி இல்லாமல் தனிமையில் கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். லோன்லினஸை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. இது போக ஜூலை 11 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.